வணக்க மக்களே, நுரையீரலை நம்ம ஆரோக்கியமாக வைக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்த்தா இன்றைய ஆரோக்கிய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது நுரையீரல் சம்மந்தமான எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே அது குணமாயிடும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே ரொம்ப முக்கியம் தான். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நுரையீரலும். இந்த நுரையீரலுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நமது உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுத்து செல்வது தான் இந்த நுரையீரலுடைய வேலை. ஸோ இந்த நுரையீரல் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா நம்மளாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவோம். அதனால நுரையீரலை பலமாக வைத்துக்கொள்ள இந்த பதிவில் என்னென்ன உணவுகளை நம்ம கட்டாயம் ஆரோக்கியமான முறைப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவாக இருக்கு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா ஆரோக்கியமான தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நுரையீரல் உங்களுக்கு பலப்பட நுரையீரல் நோய் குணமாக நீங்க மஞ்சளை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்தலாம். மஞ்சள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடுகிறது. நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம், நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா, சளி போன்றவற்றுக்கெல்லாம் அதை குணப்படுத்தக்கூடிய சிறந்த உணவாக இந்த மஞ்சள் இருக்குது. ஸோ மஞ்சளை நீங்க உங்களுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்க போயிடும். ஏன் அப்படின்னா மஞ்சள் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, ஒரு ஆன்டிபயோட்டிக். ஆப்பிள் பழத்தை நீங்க உங்களுடைய நுரையீரல் பலப்பட எடுத்துக்கலாம். ஆப்பிளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால நுரையீரல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது குறைக்கும். அதனால வாரத்தில் நீங்கள் 5 ஆப்பிள் சாப்பிடுவது உங்களுடைய நுரையீரல் செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது அப்படின்னு மருத்துவ நிபுணர்களும் உணவு சார்ந்த நிபுணர்களுமே குறிப்பிடுறாங்க. ஸோ வாரத்தில் 5 ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்க. நுரையீரல் செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்ளும் போது நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும். அந்த நோய்களும் உங்களுக்கு குணமடையும். மிளகு தூளை உங்களுடைய உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் நுரையீரலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மிளகுல விட்டமின் சி இருக்கிறதால இது ஆக்சிஜனேற்றியாக பயன்படுகிறது. நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் நுரையீரல் வீக்கத்தை குறைக்கவும் தினமும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல மிளகை சேர்த்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். கீரைகளை நீங்க நுரையீரல் பலப்பட நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாக எடுத்துக்கலாம். கீரைகள்ல பல வகையான ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்கு. நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம் அது ஏற்படாமல் எதிர்த்து போராட உதவக்கூடியது இந்த கீரையில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் சத்துக்கள். மேலும் நுரையீரலில் புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் மக்களே. நீங்க கீரையை சாப்பிடக்கூடிய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த சத்துக்கள்லாம் முழுமையாக கிடைத்து நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தக்காளி பழத்தை நீங்க உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சார்ந்த உணவுகளை நீங்க சாஸ் ஆகவோ அல்லது சேலட் ஆகவோ தக்காளி நீங்க எந்த வகையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது இந்த தக்காளி சார்ந்த உணவுகளை நீங்க சாப்பிடுவது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் வீக்கத்தை குறைக்கும். ஸோ அந்த நுரையீரல் வீக்கம், இந்த COPD அப்படின்ற சொல்லக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த நுரையீரல் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தக்காளி ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் நுரையீரல் நோய்களை குணமாக்கவும் நீங்கள் தக்காளியை உங்களுடைய உணவுகளில் எப்படியாவது எடுத்துக்க பாருங்க. அவுரி நெல்லிகளை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். அவுரி நெல்லியில் பல ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இது நுரையீரலுடைய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் நுரையீரல் பல சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தவும் உதவிகரமாக இருக்கு. முட்டைகோஸில் நீங்கள் சிவப்பு முட்டைகோஸை எடுத்துக்கலாம். சிவப்பு முட்டைகோஸ் உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சிவப்பு முட்டைகோஸில் நார் சத்து நிறைந்திருக்கு. குறைந்த அளவு நார் சத்து உணவு சாப்பிடுபவர்களை விட அதிகமான நார் சத்து உணவு சாப்பிடுபவர்களுக்கு தான் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதாக ஆய்வுகள் கூறப்படுகிறது. அதனால நார் சத்து நிறைந்த உணவுகளை நீங்க சாப்பிடணும். ஸோ அதிகமான நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிவப்பு முட்டைகோஸை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பருப்பு வகைகளை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு வகைகளில் மெக்னீசியம், இரும்பு, தாமிரம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருந்திருக்கு. இதை நீங்க சாப்பிட்றதால உங்களுடைய நுரையீரலை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். நார் சத்து நிறைந்த பருப்பு வகைகளை சாப்பிடும்போது நுரையீரல் புற்றுநோய், COPD போன்ற அபாயத்திலெல்லாம் நீங்க இருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க, நுரையீரல் பலப்பட இந்த உணவுகளை தொடர்ந்து அன்றாடம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை பயன்படுத்தும் போது உங்களுடைய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாயிடும். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்து நுரையீரலை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதை நீங்க பயன்படுத்துங்க. நன்றி மக்களே.